கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். மரியாதைங்கிறதெல்லாம் இப்போல்லாம் வந்து பணத்தை வச்சு தான் கொடுக்குறாங்க வினோத்து. ஏன்னு கேட்டால், ஆகா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்கள்? நான் சாப்பிட்டேங்க, சாப்பிட்டேன். நேற்று அவர் பிரகாஷும் பிரபா 2 பேருமே ஸ்டார்டிங்கில் நான் பார்க்குறக்கு முன்னாடியே அவங்க டைம் அவுட் கொடுத்து வெளியே துரத்தி விட்டாங்க. செம ஸ்பீடாக இருந்தாங்க. பரவாயில்ல. கடவுளே எங்கள் ஊர்லேயே இருக்கிறார். எல்லா ஊர்லேயுமே கடவுள் இருக்காருங்க. நம்ம மனக்குமுறலை கொட்டுறதுக்கு மட்டும்தான் கடவுள். கடவுளே நேரடியாக வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டார், மனித உருவத்தில் தான் செய்வார். அதனால் கடவுள் வந்து ஆறுதலுக்கு மட்டும்தான். 24 மணி நேரமும் சாமி முன்னாடியே உட்காந்துருந்தால் சாப்பாடு வராது. நம்ம உழைக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நல்லா பாருங்க. வணக்கம். நல்லா பாருங்கள், நிறைய பேர் போட்டுக்கிற துணிலையும் பாக்கெட்டில் இருக்க பணத்துக்கும் தான் வேல்யூவேஷனே. மரியாதை அப்போ தான் அங்கேருந்து கிடைக்கும். உங்கள் ஊரில் இருக்கிறேன் சொன்னால் அது தப்பாக வந்துருச்சு. திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்களா மேம்? சரி சரி. எங்கே தங்கியிருக்கீங்க? மலை சுற்றிட்டு இருக்கீங்களா? அப்பா சொன்னா குட் நைட். அவர் ஆளையே காணாமப்பா. வரும்போது பர்ஸ் இப்படி வீங்க வச்சுட்டு வந்தார். ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வினோத்து பர்ஸ் இப்படி அமைக்கிச்சு. சுத்தமாக தொடச்சி அனுப்பிச்சி விட்டாச்சு. எப்படி? எங்கேயே காண போயிட்டாராட்டுக்கு காய் போட்டு. ஐயோ ஐயோ. திண்டுக்கல் போயிருந்தேன் நான் வினோத்து. 3 நாள் செம பிஸி. ரவுண்ட்ஸு தான். சொந்தக்காரங்க வீடு எல்லா பக்கம் போய் அட்டன் பண்ண. அண்ணாமலை உங்கள் ஊர் தான் இருக்கிறேன் சொன்னால் அது தப்பாக வந்துடுச்சு மேடம். அப்படிங்களா சசிமா? என்ன மலை சுற்ற வந்தீங்களா இல்லை அண்ணாமலையாரை பார்க்க வந்தீங்களா? சாமி தரிசனம்லாம் முடிச்சிட்டிங்களா? பரவாயில்ல, ஈரோட்லேருந்து வந்திருக்கீங்க. நிறையா பக்கம் இருந்து அண்ணாமலையாரை பார்க்க வரீங்க. இந்த மாதம் சித்ரா பௌர்ணமி வருது இல்லையா, விசேஷமாக திருவண்ணாமலையில் வந்து சித்ரா பௌர்ணமி கார்த்திகை இந்த 2 மாதம்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சரிங்களா? வாங்க எல்லோரும் சாமி பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். நேற்று நீங்கள் லைவில் போட்டிருந்தீங்கன்னா நான் இன்றைக்கி உங்களை பார்க்க வந்திருப்பேன்ல சசிமா. வினோத் பிரபா லைவ் போட்டிருக்கா? 10 மணி லைவ் வந்துச்சு. ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டமோ இல்லை உழைப்போ, ரொம்ப நாள் உழைப்போ, ஏதோ ஒரு லக்கு அவங்க வந்து மணி அவங்கக்கிட்ட வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. உழைக்கிற காசு தானே நிற்கும். உழைக்காத காசு எப்படி நிற்கும்?